எல்லோருக்கும் வணக்கம். கீதா அன்பழகன் பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு திருமணம் ஆன உடனே ஒரு 40 நாள் 50 நாள் இல்ல ஒரு 2 மாதம் 3 மாத இடைவெளியில, ஒரு வருடம் கூட முடியாத ஒரு 3 மாத இடைவெளியிலே அந்த திருமணமான பெண் விவாகரத்து அளவுக்கு சண்டையோடு கணவனை பிரிந்து வருகின்ற ஒரு அமைப்பு. ஏன் அந்த மாதிரி நடக்குது? நல்லா நேரம் பார்த்து பொருத்தம் பார்த்து ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறோம், ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ. ஆனா அந்த திருமணம் ஏன் விவாகரத்துல போய் முடியுது? அந்த காதல் ஏன் முறிவாயிடுது? அந்த திருமண பந்தம் ஏன் நீடிக்கல? அதை பத்தின பதிவு தான். எதனால இந்த மாதிரி ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நான் ஏற்கனவே காதல் திருமணம் நடக்குமா இல்லைன்னா அரேஞ்ச் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த காதலிச்சு திருமணம் பண்ணவங்களும் கூட நிறைய இடங்கள்ல சில ஆண்டுகள் போன பிறகு அவர்களுக்கு இந்த மாதிரியான விவாகரத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நம்ம எல்லாருமே பார்த்து பெரியவங்களா பார்த்து நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல கூட இந்த மாதிரியான விவாகரத்து அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு குடும்பத்துல ஏற்படுகிறது. ஒரு கணவனும் மனைவியும் ஏன் பிரியறாங்க? பிரியறதுக்கு என்ன காரணம்? எதுவாக இருக்கும்? தசையாக இருக்குமா இல்ல அவங்களுடைய ஜாதகத்துல என்ன மாதிரி காமிக்குது, எதனால இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு தான் இது. சரி, வாங்க இப்ப பார்க்கலாம். இது ஒரு பெண்ணோட ஜாதகம். அந்த பெண்ணிற்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 மாதம் கூட கிடையாது. அந்த தாலி பிரிச்சு கோப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் கூட அந்த பெண்ணுக்கு பண்ணல. அந்த புதுசா கட்டின தாலி, அந்த மஞ்சள் கயிறு கனமா இருக்கும் இல்லையா, அந்த மஞ்சள் கயிறை மாத்திட்டு வேற சரடு மாதிரி மாத்துவாங்க. அது கூட மாத்தல அந்த பெண்ணுக்கு. அதற்கிடையிலேயே அந்த பெண்ணை விவாகரத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த பெண்ணுக்கு அவ்வளவு செலவு பண்ணி அவங்க அப்பா, ரொம்ப செல்லமான பெண்ணா, அவங்க அப்பா அவ்வளவு அன்பா அந்த பெண்ணுக்கு திருமணத்தை நடத்தி கொடுத்திருக்கிறாரு. அந்த பெண்ணும் நல்லா படிச்சிருக்காங்க. நல்லா ஐடில வேலை செய்யறாங்க. அவங்க ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. நல்லா சம்பாதிக்கிறாங்க. நல்ல பெண், பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்காங்க, லட்சணமா இருக்கிறாங்க. ஆனா அந்த பெண்ணை பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஜாதகர் மறுத்திருக்கிறாரு. அந்த பெண்ணிற்கு இப்போ டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஒன்னும் தீர்ப்பு வரல. அதுக்கு முன்னாடி இவங்க அவங்க அம்மா அவங்க சின்ன மாமியார் சொல்லிட்டு அவங்க ஒருத்தரை கூப்பிட்டு வந்தாங்க. 2 அம்மாங்க வந்தாங்க. இது மாதிரி ஜாதகம் பார்த்தாங்க. இந்த மாதிரி அந்த போட்டோ காமிச்சாங்க. அந்த கணவனும் மனைவியும் திருமணம் ஆன போது மாலை மாத்திக்கிற மாதிரி இருக்கிற போட்டோவே என்கிட்ட காமிச்சாங்க. இந்த மாதிரி கல்யாணம் ஆச்சுமா, இதுதான் என் பொண்ணோட போட்டோ, இதுதான் என் மாப்பிள்ளையோட போட்டோ. ஆனா 3 மாத காலம் கூட ஆகல, நான் தாலி கூட இன்னும் நான் பிரிச்சு கோக்கல, கயிறு கூட நான் மாத்தல. அதுக்கிடையில என் பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்துட்டா. இது மாதிரி விவாகரத்து கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. அதனால என் மகள் திரும்பவும் அவங்களா கூட போய் சேருவாளா இல்ல விவாகரத்து தான் நடக்குமா? அதுக்கப்புறம் என் பெண்ணோட வாழ்க்கை நிலை என்ன, ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க ஜாதகத்தை நான் ஆய்வு செய்து பார்த்தேன். ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது அதுல அந்த அம்மாவுடைய அந்த பெண்ணோட ஜாதகம், நான் அந்த பெண்ணோட பேர் சொல்லலை, ஏன்னா இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது. அதனால எந்த ஊரு எதுவுமே நான் சொல்லலை. அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பெண்ணுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். சரிங்களா? இது அந்த பெண்ணோட ஜாதகம். முதல்ல அந்த பெண்ணுக்கு ஏதாவது காதல் இருக்குமா? காதலனால கணவனை கல்யாணம் பண்ண உடனேதான், பண்ண பிறகுதான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு முன்ன நடந்தது அப்படின்னு சொன்னா, நான் ஒருவேளை காதலிச்ச பையனை ஞாபகம் வச்சுட்டு அதனால கணவனா கூட சரியா பழகலையோ, அதனால இந்த பொண்ணு வேணான்னு சொல்லிருச்சோ, இந்த பொண்ணு மேல ஏதாவது மிஸ்டேக் இருக்குமோ, ஏதாவது குறை இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல அந்த பெண்ணோட ஜாதகத்தை நம்ம கரெக்டா அலசி ஆராய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணோட ஜாதகத்தை தான் நான் பார்த்தேன். சரிங்களா? அந்த பெண்ணோட ஜாதகத்தை அலசி ஆராயும் பொழுது அந்த பெண்ணோடைய காதல் பாவம் என்கின்ற 5ஆம் பாவத்தை பார்த்தேன். 5ஆம் பாவத்தை பார்த்தா அந்த பாவம் 4, 8 அப்படின்னு தொடர்பு கொள்கிறது. இப்ப 4, 8 அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே அங்க காதல் கிடையாது. 5ஆம் பாவத்திற்கு 12ஆம் பாவம் 4ஆம் பாவம். சரிங்களா? அப்போ அந்த இடத்துல அங்க காதலே இல்லை அந்த பெண்ணுக்கு.
ஒருவேளை இங்க திருமணமாகி குழந்தை பேர் இருக்குதா அப்படின்னு கேட்டா கூட குழந்தை பிறக்கிறதுல கூட இந்த பெண்ணுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும், லேட்டா நடக்கும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி சிசேரியன் பண்ணி அந்த மாதிரி பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி குழந்தையை கொடுக்குற 5ஆம் பாவம் அங்க வந்து வலிமையா கிட்ட இருக்கு. அதனால அந்த பெண்ணு காதலிச்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா என்ன ஒண்ணு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த பெண்ணு காதலா பேச தெரிஞ்சிருக்காது, அன்பா அந்த கணவன் கிட்ட பேச தெரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசியிருக்கும். அது மட்டும் உண்மையா எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா காதல் என்கின்ற 5ஆம் பாவம் மிகவும் வலிமையாக 4 தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பெண் வந்து காதலை வெளிப்படுத்திருக்காது. அந்த பெண் ஏற்கனவே காதலிச்சும் இருக்காது. சரிங்களா? சரி, இது 5ஆம் பாவம் சரியா இருக்கு, காதல் இல்லை. சரி, ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் பாவத்தை பார்ப்போம். இவங்களுக்கு திரும்பவும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல எப்ப சேருவாங்க, ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7ஆம் பாவத்தை பார்த்தேன். 7ஆம் பாவமும் பாருங்க அதே மாதிரி 4, 8, 12 அப்படின்னு வச்சு வருது. இந்த 4, 8, 12 4ன்னு வந்து இருக்கிற இடத்துல 6 வந்திருந்தா கூட சரி, கோர்ட்டு கேஸ்ன்னு சொல்லி போய் வாதாடி கொஞ்ச நேரம் இழுத்துட்டு இருப்பாங்க. 5 வருஷம் கேஸ், 6 வருஷம் கேஸ், 4 வருஷமா போட்டுட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கும். ஆனா இந்த பொண்ணுக்கு வந்து 4, 8 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப 4, 8 அப்படின்னு வரும்பொழுது இந்த பெண் அந்த இந்த 7ஆம் பாவம் என்கின்ற கணவனுடைய உறவு, கல்யாண உறவு, திருமண உறவு தொடர்ச்சியாக துண்டிக்கப்படுகிறது அப்படின்னு வந்துருச்சு. 12 என்பது துண்டிப்பு. அப்போ அந்த பொண்ணை நிரந்தரமா அவர் பிரியணும். ஒரு சிலர் வந்து மனஸ்தாபம் ஏற்பட்டதுன்னா பெண்கள் வந்து அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க இல்லையா? நான் வந்து கொஞ்ச நாள் அம்மா வீட்டுல இருந்துட்டு வரேன், இல்ல அக்கா வீட்டுல இருந்துட்டு வரேன், அப்படி அண்ணன் வீட்டுல போய் இருந்துட்டு வரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? நான் போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரேன், 1 மாசம் 3 மாசம் 2 மாசம் அப்படிலாம் இருப்பாங்க. ஒரு சிலர் 1 வருடம் இருந்து கூட அப்புறமா சமாதானமா பேசி அவங்க வந்து கணவனா கூட போய் சேர்றவங்களும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும். நான் அந்த மாதிரி ஏதாவது அங்க பாவங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். அட்லீஸ்ட் 7ஆம் பாவத்தை சப்போர்ட் பண்ணுகின்ற ஒற்றைப்படை பாவங்கள் இல்லைன்னா கூட இங்க 3 எல்லாம் தொடர்பு கொண்டிருந்தா இந்த 5ஆம் பாவத்தை தடுக்கின்ற அந்த 3ஆம் பாவம் வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனா இங்க பார்த்தா அதுவும் வந்து 4ஐ தொடர்பு கொண்டு விட்டுச்சு. அப்ப 4 திரும்பவும் இங்க தொடர்பு கொள்ளும் பொழுது ரொம்ப வந்து தொடர்ச்சியா நிரந்தரமான்னு சொல்லுவோம். 4 அப்படின்றது நிரந்தரமா. அப்போ நிரந்தரமா அந்த பெண்ணை அவர் பிரியணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல இந்த பொண்ணுடைய விதி கொடுப்பனை நல்லா வலுவா வேலை செய்யுது. அதனால 8, 12 அப்படி வந்துருச்சு. இந்த 8 அப்படின்னும் போது அசிங்கம், அவமானம், கண்ணீர், வேதனை, துக்கம், துயரம் அத்தனையும் இந்த திருமணத்தின் மூலமா இந்த பெண்ணுக்கு கிடைக்கணும் அப்படின்னு விதி. 12 என்பது இந்த திருமண வாழ்வு நிலைக்காது, கட் ஆகும் அப்படின்ற மாதிரி அது கட் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல 6 இருந்தாலும் அப்படிதான், கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி வரும். இருந்தாலும் கொஞ்ச நாள் தள்ளும். இந்த 4 வரும் பொழுது அது வந்து தொடர்ச்சியா அந்த பெண்ணை விவாகரத்து பண்ணணும், பிரிஞ்சிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டாயத்துல வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து 5 தொடர்பு கொண்டிருந்தது. ஒருவேளை இந்த இடத்துல வந்து 4க்கு பதில் ஒரு 5 வந்துட்டு இருந்தது அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த 5ம் 8ம் ஒரு ஜாதகருக்கு வரும் பொழுது 5, 8ன்னா இது வந்து காதல்ல சிக்கிக்கிட்டு தவிக்கிறது. இப்ப கல்யாணத்துக்கு வந்துட்டோம், 5ஆம் பாவம் காதல் இல்லை, அந்த பெண் காதலிக்கல. ஆனா இங்க வரும் பொழுது இந்த 7ஆம் பாவம் ஆகிய திருமணத்துல உண்மையான அன்பு ரிட்டர்ன் கிடைக்காது. இதுக்கு அன்பு செலுத்தவும் தெரியாது. ஆனா அந்த அன்பால, அந்த உறவால, அந்த திருமணத்தினால ரொம்ப பிரச்சனை, சண்டை, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். அவர் சொல்றது இது இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, இவங்க சொல்றத அவரு புரிஞ்சுக்க மாட்டாரு. அந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லயே அந்த லைஃப் ஃபுல்லாவே போகும். காலையில சிரிச்சா நைட்டு அழுவாங்க, நைட்டு அழுதாங்கன்னா காலையில சிரிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு போராட்டமான வாழ்க்கைய அவங்களுக்கு கொடுத்திருக்கோம். அது சிக்கிக்கிட்டு தவிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல 5 தொடர்பு கொண்டதுதான். அந்த பொண்ணுக்கு 5 தொடர்பு கொள்ளவில்லை. அதனால அந்த பெண் வந்து 4, 8ன்னு வரும் பொழுது
நிரந்தரமா அந்த ஜாதகரை விட்டு பிரியணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு ஆயிடுச்சு. அடுத்து சரி இப்படிதான் இருக்கு. லக்னபாவம் என்ன பண்ணுது, அந்த ஜாதகருடைய மனநிலை, சிந்தனை, அவர்கள் என்னென்ன சந்தோஷங்களை அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கோ அந்த விதி, அது என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, அது 2, 4, 6, 10 அப்படின்னு இரட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருக்கு. இது பொருளாதாரத்துக்கு சூப்பரான பாவம். இது வலிமையா இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கு. அந்த பொண்ணு நல்ல பொறுப்பான பொண்ணு, நல்லா சம்பாதிக்கக்கூடிய பொண்ணு, நல்ல காசு, சொத்து, அந்த வண்டி இதெல்லாம் வாங்குற அமைப்பு இந்த ஜாதகருக்கு கண்டிப்பா உண்டு. இந்த பெண் பொருள் சார்ந்த, புறம் சார்ந்த ஜாதகம் இது. அதனால நல்லா சம்பாதிக்கக்கூடிய பொண்ணு. அதனாலதான் இந்த பொண்ணு படிக்கும் பொழுதே இது கேம்பஸ்ல செலக்ட் ஆகி ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அங்க ஒர்க் பண்ணா கூட இவ இன்னும் வெளிநாடு அதெல்லாம் போகல. அங்க நம்ம ஊர் சொல்ல வேணாம், இந்த ஏரியாவில அந்த இடங்கள்ல தான் அவர் வாழ்ந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சரியா? ஆனா இது திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு பார்ப்போம். அதாவது இது பொருள் சார்ந்து நமக்கு பணத்தை கொடுக்கற மாதிரி இருக்குது. சரிங்களா? பணத்தை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்குது. ஆனா திருமணத்தை கொடுக்குமா அப்படின்னு சொன்னா 5க்கு 4 12ஆம் பாவம், 7க்கு 6 12ஆம் பாவம். சரிங்களா? இப்போ இந்த பாவங்களை இது தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த இடத்துல காதலும் இல்லை, இந்த பெண்ணுக்கு திருமணம் என்கின்ற பந்தமும் நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. கலத்திரகாரகன் சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது 7ஆம் பாவத்துக்கு இந்த 2ஆம் பாவம் 8ஆம் பாவமா வருது. சோ இங்கேயே லக்னமே பொருள் சார்ந்து நல்லா இருக்கு, சொசைட்டில நல்ல மரியாதை மதிப்பெல்லாம் இருக்கு, வேலையில நல்ல அதிகாரம் அங்கீகாரம் கிடைக்குது, தனித்துவமா செயல்படுது, நிறைய விஷயம் அந்த பொண்ணுக்கு பாசிட்டிவா இருக்கு. அதெல்லாம் பணம் சார்ந்து இருக்கிறது. இந்த திருமணத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போனா அந்த பெண்ணை ஆராயும் பொழுது இந்த பெண்ணுடைய ஜாதகத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது விவாகரத்து கொடுக்கக்கூடிய, அதாவது அன்பை கொடுக்கக்கூடிய அளவுல இல்லை. ஏன்னா 5 என்கின்ற அந்த பெண்ணுக்கு காதல் வராது, அந்த காதலும் அந்த பெண்ணுக்கு கிடைக்காது அப்படின்றது. காதலுக்கு யாரும் வரமாட்டாங்க, அன்பை செலுத்த யாரும் வரமாட்டாங்க, ரொம்ப ரேர் அப்படின்ற மாதிரி வருது. இந்த 7ஆம் பாவத்திற்கு 6ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும் பொழுது திருமண வாழ்க்கை நீடிச்சு நீண்ட நாள் இருக்கும் அப்படின்றதும் இங்க மறுக்கப்படுகிறது. அப்ப 7 திருமணத்தையும் தடுக்குது, காதலையும் தடுக்குது. குடும்பம் 2 என்றால் குடும்பம், குடும்பத்துக்கு 8ஆம் பாவம். சோ இந்த குடும்பம் எப்படி இருக்கும், கணவன் மனைவி குடும்பம், இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழறாங்களே, அந்த குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த குடும்பம் இல்ல, மறைவு 8, வலி, வேதனை, சங்கடம், துயரம், அதை நினைச்சு நினைச்சு கஷ்டப்படுறது, நினைச்சு நினைச்சு பேசுறது, நினைச்சு நினைச்சு கண்ணீர் விடுறது, அந்த மாதிரியான அமைப்பை இந்த அமைப்பு கொண்டிருக்குது. அதனால இந்த திருமணத்தை அவர்களால் அனுபவிக்க முடியல. இந்த லக்னபாவம் இங்க சொல்லிடுச்சு. சரி, லக்னபாவம் தான் சொல்லிடுச்சு. இப்போ இந்த பெண் இல்லையா, இந்த பெண்ணிற்கு ஆணை பார்க்கணும் அப்படின்னா, கலத்திரகாரனை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்ம செவ்வாயை பார்க்கணும். ஆணாக இருந்தால் சுக்கிரனை பார்க்கணும், பெண்ணாக இருந்தால் நம்ம செவ்வாயை பார்க்கணும். இந்த ஆண் என்ன மாதிரியான தகவல் கொண்டிருக்குன்னா 4, 6 அப்படின்னு தொடர்பு கொண்டிருக்கு. இந்த இடத்துலயும் 4 வலிமையா தொடர்பு கொண்டிருக்கிறது. இந்த ஆண் 6 தொடர்பு கொள்கிறது. அப்போ ஆண் எப்படி இருப்பான், இந்த பையன், இந்த பெண்ணுக்கு வருகின்ற கணவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, 4 அன்பை செலுத்த தெரியாது, 6 வம்பு, வழக்கு, வீண் பிரச்சனை, பிடிவாதம், சண்டை, விரோதம், இந்த மாதிரி இந்த 6ஆம் பாவத்தினுடைய காரகத்தை இயக்கக்கூடிய அளவுல இந்த பாவம் தொடர்பு கொள்கிறது. சரிங்களா? அதனால இந்த ஜாதகர் கணவன் என்கின்ற இந்த பகுதி மூலமாக அவருக்கு எல்லா விதத்திலையும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கிற மாதிரியான ஜாதக அமைப்புல இந்த ஜாதகம் அமைஞ்சிருச்சு. சரி, இதனால இந்த மாதிரி அமைப்பு இருக்கும் பொழுது இந்த பெண்ணுக்கு ஏன் இந்த மாதிரி திருமண பாவத்தை இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துச்சு, அப்ப எப்படி கல்யாணம் ஆச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? எதனால கல்யாணம் ஆச்சுன்னா, அந்த பெண்ணுக்கு இப்ப நடந்திருக்கிறது குரு அந்தரம் நடந்துட்டு இருக்கு. குரு குரு புத்தியில குரு அந்தரம் போது குரு நல்லா இருக்கிறார். குரு எப்படி இருக்கிறார்னா 7, 9, 12 அப்படின்னு தொடர்பு கொண்டு இருக்கிறார் குரு.
குரு 7, 9, 12ன்னு கொள்ளும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் 5ஆம் பாவத்துக்கு குழந்தை வந்து இந்த பெண்ணுக்கு ரொம்ப லேட்டா பிறக்கும், இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி பிறக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஆனா குழந்தையை கொடுக்குற கிரகம் 7, 9, 12ன்னு வருது. அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லை, 12 தான் பரவாயில்லை. ஆனா ட்ரீட்மெண்ட் பண்ணா கொஞ்சம் லேட் ஆனா குழந்தை உண்டு. இந்த ஜாதகருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா 7, 9, 12 அப்படின்னு வரும் பொழுது இந்த ஜாதகருக்கு அந்த குரு அந்தரத்துல இந்த 7ஐ வைத்திருக்கிறதுனால திருமணத்தை நடத்திருச்சு. அந்த ஒரு 2, 2.5 மாசம் தான் அந்த அந்தரம் எல்லாம் வரும். அந்தரம் சூட்சமம் எல்லாம் வந்து ஒரு 2.5 மாசம் அப்படிதான் வரும். புத்தி தான் வந்து ஒரு 1.5 வருஷம் அப்படி வரும். தசை வந்து 15 வருஷம் 19 வருஷம் தசைக்கு ஏத்த மாதிரி, சந்திர தசைனா 10, அந்த மாதிரி தசைக்கு ஏத்த மாதிரி வருடங்கள் வரக்கூடியது தசை. புத்தி என்பது 1.5 வருஷம் 1 வருஷம் அப்படி வரக்கூடியது. அந்தரம் என்பது 3 மாசம் 4 மாசம் 2 மாசம் வரக்கூடியது. சூட்சமம் என்பது அதை விட குறைவா வரக்கூடியது. இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அந்தரத்துல திருமணம் நடந்திருக்கு. அந்தரம் ஸ்டார்ட் ஆகும் போதுதான் இந்த பொண்ணைய பார்த்திருக்கிறாங்க, பேசியிருக்காங்க, நிச்சயம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா திருமணம் பண்ணி ஒரு 1.5 மாசம் கூட இந்த பொண்ணு அந்த கணவனா கூட வாழாம வீட்டுக்கு வந்துருச்சு. இந்த அந்தரம் மாறிடுச்சு. இந்த அந்தரம் முடிஞ்சிச்சு, குருவோட அந்தரம் மாறிடுச்சு. மாறிட்ட பிறகு இந்த பெண்ணுக்கு அந்த திருமண உறவை, முதல் உறவை 7 என்கின்ற உறவை தடுக்க போகுது. ஏன்னா இந்த உறவு, இந்த அந்தரம் முடிஞ்சிருச்சு. இந்த பாவங்கள் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. அப்ப இந்த பாவங்கள் வேலை செய்யறதுனால அந்த ஜாதகர் டைவர்ஸ் வரலும் போயிட்டாங்க. சரி, டைவர்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னா கண்டிப்பா டைவர்ஸ் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் பாவம் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும் பொழுது தொடர்ச்சியா அந்த பொண்ணை கட் பண்ணிடணும், அந்த பொண்ணு வரவே வேணாம், அந்த பொண்ணு கிட்ட பேச்சுவார்த்தையே வேணாம், பேசுற மாதிரி இணங்கி வரா மாதிரி இல்லை மாப்பிள்ளை வீட்டுல. அதனால கண்டிப்பா அவங்க டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. சரி, இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படியேதான் இருக்குமா, இதுல வேற சேஞ்சே ஆகாதா, அந்த பொண்ணு இந்த கடைசி வரலும் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கணுமா ஒரு 1.5 மாச காலத்திலேயே அப்படின்னு சொன்னா அப்படி இல்லை. இந்த பொண்ணுக்கு 2ஆம் திருமணத்தை கொடுக்குது. ஏன்னா குரு வந்து 9ஐயும் வச்சிருக்காரு. இந்த பொண்ணோட 9ஆம் பாவமும் 9ஐ தொடர்பு கொள்கிறது. அதனால இந்த பொண்ணோட 9ஆம் பாவம் வந்து அதே குருவே வருகிறார். 7, 9, 12 வச்சு வரார். 7, 9, 12 அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றதுனால கண்டிப்பா இந்த பொண்ணிற்கு இன்னொரு திருமணம் உண்டு. இந்த திருமணம் 12 என்கிறது கூடவே வரும் பொழுது இது ஒரு வேளை வெளிநாடு, அந்த மாதிரி வெளி மாநிலம் அந்த மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையும். அது மட்டும் இல்லாம அந்த திருமணம் பண்ற பெண் ஆணுக்கு நல்ல ஒற்றைப்படை பாவங்கள் நிறைய 5, 9 தொடர்பு கொள்ற மாதிரி பார்த்து திருமணத்தை நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த பெண்ணோட திருமண கொடுப்பனை கம்மியா இருக்குது. மார்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 68 கூட வரல. திருமண கொடுப்பனையோட மார்க்கு 68% கூட வரல 200க்கு. இதுக்கு நம்ம வந்து மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அந்த மாப்பிள்ளையோட ஜாதகம் ஒரு 150 அளவுக்கு வர அளவுக்கு மார்க் வர அளவுக்கு இருக்கிற மாப்பிள்ளைய பார்த்து இந்த பெண்ணுக்கு நம்ம திருமணம் முடிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இந்த திருமணம், இந்த பெண் 2 பேரும் சேர்ந்து வாழ்வாங்க. அதுவும் இல்லாம இப்ப நடக்கிறது குரு தசை. அதனால அந்த குருவோடைய அந்தரங்கள்லாம் வரும், புத்திகள்லாம் வரும் பொழுது அந்த தசை வந்து இதை கெடுக்காது. நடுவுல வர்றதுதான் இந்த பாவங்கள் தான், விதி தான் கெடுத்துடுச்சு, மதி சப்போர்ட் பண்ணுது. அதனால இந்த பெண்ணுக்கு 2ஆம் திருமணம் உண்டு. 2ஆம் திருமணம் பண்ணும் பொழுது தீர விசாரித்து மாப்பிள்ளையோட ஜாதகத்தை நல்லா ஆய்வு செய்து நிறைய ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொள்ற மாதிரி. இந்த ஜாதகருக்கு ஏன் இந்த முதல் திருமணம் நடந்ததுன்னா வருகின்ற மாப்பிள்ளை 4, 6 நின்னுட்டாரு. இந்த இடத்துல 4, 6 இல்லாம ஜாதகர் 3, 5, 7, 11 அப்படின்னு தொடர்பு கொண்டிருந்ததுதானா அவ்வளவு சூப்பரா மாப்பிள்ளை பார்த்துப்பாரு, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரு, அண்டை காலாட்டுவாரு, போதும் என்று பொறுத்து போவாரு, மனைவியோட இருப்பாரு. இதுலயே லக்னமும் தொடர்பு கொண்டுச்சுன்னா 1, 7 எப்பவுமே பிரிய மாட்டாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த பெண்ணோட பாவங்கள் இது பணம் சம்பாதிக்கும், நல்லா பணம் சம்பாதிக்கிற பொண்ணு, சரியா, கற்புள்ள பொண்ணு, நல்ல பொண்ணு. இந்த பொண்ணை இவர் திருமணம் பண்ணும் பொழுது அன்பை செலுத்தி அந்த பொண்ணை நல்லா வச்சுப்பாரு, சந்தோஷமா வச்சுப்பாரு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணலாம். அதனால திருமணத்தை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அகம் சார்ந்து ஒரு ஜாதகம் வந்ததுன்னா அவங்களுக்கு புறம் சார்ந்த ஜாதகத்தை சேர்க்கணும். புறம் சார்ந்த ஜாதகம் வந்தா அகம் சார்ந்து சேர்க்கணும். இல்ல ரெண்டுத்தையும் புறமா சேர்த்துட்டோம் அப்படின்னா 2 பேருக்கிட்டமே அன்பு கிடைக்காது. 2 பேருமே பணம் பணம்னு மணி மெய்டா போவாங்க.
அதனால பிரச்சனைகள் வரும். அவங்க கிட்ட அன்பு, அனுசரணை, லவ் இதெல்லாம் வராது. பணம், வீடு, வாசல், வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லக்ஸுரியா வாழ ஆரம்பிச்சிருவாங்க. ஒருத்தருக்கு அன்பு இருக்கணும், ஒருத்தருக்கு பணம் இருக்கணும், அப்படி அமையலாம். ரெண்டு பேரையும் அன்பா வைக்கணும்னு சொல்லிட்டு ஒற்றைப்படை பாவங்களா தொடர்பு பண்ணி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ஒரு நார்மல் லைஃப் வாழ்வாங்க, மிதமான வாழ்க்கை. பரவாயில்ல, அன்பா இருப்பாங்க, போதுமான அளவு பணம் இருக்கும், சரி அது போதும், இருக்கிறத வச்சு சிறப்பா வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துருவாங்க. ஆனா ரெண்டு பேருக்கும் 5-9ன்னு வச்சு நம்ம திருமணத்தை பண்ணோம் அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருடைய இல்லற வாழ்க்கையுமே தவறுதலா முடியும். எப்படி தவறுதலானா, நீ எப்படி வேணாலும் வாழலாம், யார் கூட எல்லாம் வாழலாம். அந்த பொண்ணு அதே மாதிரி நினைக்கும், நான் எப்ப வேணாலும் போவேன், எத்தனை மணிக்குன்னா நைட்டு முடிச்சுட்டு வருவேன், யார் கூடனா பேசுவேன் அப்படின்னு அந்த பொண்ணும் வாழும். சோ அவங்களுடைய ஒழுக்கம் என்பது சரியா இருக்காது ரெண்டு பேர்கிட்டவும். சோம்பேறித்தனம், பொறுப்பற்ற தன்மை, கள்ள தொடர்பு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருவருக்குமே இருக்கும். அப்ப அது மாதிரி நம்ம சேர்க்கவும் கூடாது. 8-12 வச்சு ரெண்டு பேரையும் சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னா அது செட்டே ஆகாது. அந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு மாசம் 1.5 மாசம், அது பையனா இருந்தாலும் சரி, 1 மாசம் 1.5 மாசம் அப்படி பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஜாதக அமைப்பா அமைஞ்சிடும். அதனால ஒரு பொருத்தம் பாக்குறோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப தீர விசாரித்து அந்த பெண்ணோட ஜாதகத்தை நல்லா ஆய்வு செய்து அந்த பெண்ணுடைய குணநலன் எந்த மாதிரி இருக்கு, அது அகமா புறமா என்று நல்லா பார்த்து அந்த பெண் நல்லா அன்பா இருப்பாளா, அனுசரணையா இருப்பாளா, நல்லா பொறுத்து போவாளா, பொறுமையா இருப்பாளா அப்படின்றத பார்த்து அந்த பையன் நல்லா பொறுப்புள்ள பையனா இருப்பானா, நல்லா சம்பாதிப்பானா அப்படின்னு பார்க்கணும். இல்ல இந்த பொண்ணு நல்லா சம்பாதிக்குதுன்னா அவர் நல்லா அன்பா இருப்பாரா, அனுசரணையா இருப்பாரா, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாரா அப்படின்றத பார்த்து திருமணத்தை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாதான் அந்த திருமணம் 1000 காலத்து பயிராக நீண்ட நாட்கள் அவர்களோடு டிராவல் புரியும் அப்படின்றது கருத்து. நான் அந்த பெண்ணுக்கு இன்னொரு திருமணம் நடக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஜாதகரை அனுப்பியிருக்கேன். இருந்தாலும் கஷ்டம் தானே, முதல் திருமணம் அவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணே நிறைய காசு சேர்த்து வச்சிருக்கு. இது சம்பாரிச்சு அவங்க அப்பாவும் கொஞ்சம் நல்ல வசதியானவரு, நல்லா செலவு பண்ணிதான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. தாலி கூட மாத்தவே இல்லை. அதுக்குள்ள அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு. அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவங்க பேசும்போது எனக்கே ரொம்ப சங்கடமா இருந்தது. சரிங்களா, இந்த மாதிரியும் ஜாதகம் வருது அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் இதை யூடியூப்ல பதிவு பண்றேன். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஜாதகம். இதெல்லாம் எங்க மாணவர்களுக்கு பிராக்டிஸ்க்காக நான் போடுறது. இதை யூடியூப்லயும் போட்டேன். இது மாதிரியும் ஜாதகங்கள் வருது அப்படின்னு தெரியறதுக்காக தான். சரிங்களா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். மேலும் நான் ஜோதிட வகுப்பு எடுக்கிறேன். ஜோதிட வகுப்புல நீங்க படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன தொடர்பு கொள்ளுங்க. சரிங்களா, நன்றி, வணக்கம்.